சித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுல சித்தரத்தை, பேரரத்தை அந்த மாதிரி சொல்லிருக்காங்க இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் கண் கூட பாக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு சார். ஆமாங்க. இந்த எல்லா ஐட்டமும் இங்க இருக்கு. இந்த சித்திரத்தை பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜுரம், அத காய்ச்சல் சொல்றோம் இல்லீங்களா, அதுக்கு இதுக்குள்ளரும் அந்த இஞ்சி மாதிரி கிழங்கு இருக்கும். சரி சார். அததான் நம்ம பயன்படுத்துறோம். அத கஷாயம் போட்டு இது ஸ்மெல் தான் வருமா சார்? ஆமா, இது நல்ல ஸ்மெல் வரும். ஸ்மெல் பண்ணி பாருங்க, நல்ல அருமையான வாசனை கொடுக்கும். இதுல இந்த இலைகள்லயும் ஒரு சில வைத்திய முறைகள் இருக்கு. சொல்லுங்க. என்னன்னா, இப்ப நம்ம பீரோக்கள்ல வந்து ரசக்கற்பூரம் வைக்கிறோம். ஆமா, வைக்கிறோம் இல்லையா, கரப்பாம்பூச்சி அந்த இது எக்ஸெட்ரா பல்லி கிள்ளி இந்த மாதிரி ஏதாவது அதாச்சும் பூச்சிகள் வந்து தங்காம இருக்கணும்ன்றது ரசக்கற்பூரம் இல்லைங்களா. இந்த ஒரு இலைய கிள்ளி பீரோல வைங்க, எந்த பூச்சியுமே வராது. 100% மூலிகை இலை. இது நீங்க எதுல வேணாலும் வைக்கலாம், அதுல வந்து அந்த பூச்சிகள் வராது. சரி சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம செடிகள் நடவு பண்றோம் பாத்தீங்களா, செடி நடுறோம். ஆமா, செடி நடவு பண்றோம். நான் கூட சொல்லியிருப்பேன் நிறைய இதுல, முதல்ல வேப்ப முன்னாக்கு போட்டுட்டு தான் செடிகள் நடணும் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணும்போது இது 2 இலையை கிள்ளி நீங்க பூமியில போட்டுட்டு அதுக்கு மேல செடிகள் நடவு பண்ணீங்கன்னா கீழே வேர் செல்லு கரையான எதுவுமே வராது, அடிக்காது. இந்த இலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஓகே சார். அந்த கிழங்கு பாத்தீங்கன்னா ஜுரம் அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கஷாயம் போட்டு குடிக்கலாம். பாடி இஞ்சி கிழங்கு மாதிரி தான் இருக்கும். இஞ்சி கிழங்கு, சித்திரத்தை கிழங்கு.